நம்மை அறியாமல் நமது நா உதிர்க்கும் வார்த்தைகள் பிறரை ஆழமாக காயப்படுத்தி விடுகின்றன. பல சமயங்களில் நமது சொற்கள் தவறாக அர்த்தம் கொள்ளப்பட்டு அதன் விளைவால் பிறர் வருந்தவும் நேரிடுகிறது. இந்த மாதிரியான தருணங்களில் பேசியவரையும் நாம் குறை சொல்ல முடியாது, அதை புரிந்து கொள்ளாதவரையும் தவறு சொல்ல முடியாது. சந்தர்ப்ப சூழ்நிலைகளே இந்த மாதிரியான அனர்த்தங்கள் நேருவதற்கு காரணமாக அமைகின்றன. அப்படியானதொரு அனர்த்தம்தான் அன்றைக்கு ஆதித்யனது வாழ்விலும் நேர்ந்தது. தன்னால் விடுவிக்க முடியாத ஒரு புதிரை ஒரு கணத்தில் ஸ்வர்ணிகா உடைத்ததனால் அவளது அறிவாற்றலை எண்ணி வியந்த ஆதித்யன் மனைவி மீதுள்ள மரியாதையின் காரணமாக அவள் செய்ய எண்ணிய சேவையை நிராகரித்தான். ஆனால் கணவனின் நெருக்கத்தை நாடி வந்திருந்த பேதையவளுக்கோ கணவன் தன்னை புறக்கணிக்கிறான் என்று வருத்தம் ஏற்பட்டது. போதாக்குறைக்கு சௌபாவுக்கும் உனக்கும் வேறுபாடுகள் உள்ளன என்றும் அவளுடன் போட்டி போடாதே என்றும் அரசன் வேறொரு அர்த்தத்தில் சொல்ல போக, நீ எனக்கு நெருக்கமானவள் அல்ல, என் மனதில் சௌபாவுக்குரிய ஸ்தானம் வேறு, உனக்கானது வேறு, பெரியவளுடன் போட்டி போட்டுக் கொண்டு என்னை நெருங்க முற்படாதே என்ற அர்த்தங்களில் கணவனின் வார்த்தைகளை புரிந்து கொண்டாள் ஸ்வர்ணிகா. ஸ்வர்ணிகாவை இப்படி தவறாக அர்த்தம் கொள்ளும்படி செய்தது அவளது மூளையல்ல, அவளது சூழ்நிலைதான். தன்னை அரசியல் ஆலோசனைக்கு மட்டுமே பயன்படுத்தி வரும் கணவன் அரசியல் காரணங்களுக்கு தவிர மற்ற விஷயங்களில் தான் அருகில் நெருங்குவதை விரும்பாமல்தான் தன் மனதை காயப்படுத்தி புறக்கணிக்கிறார் என்று ஸ்வர்ணிகாவின் சூழ்நிலை அரசனின் செய்கையை பெண்ணவளது மனதிற்கு உணர்த்தி இருந்தது. கணவன் மீது அவளுக்கு வருத்தம்தான் இருந்தது. ஆனால் அவனை வற்புறுத்தி மணந்து கொண்ட தன்மீதுதான் அவளுக்கு கோபம் மிகுதியாக இருந்தது. தனது பழைய செயலை எண்ணி வருந்தி வந்தவளுக்கு கண்ணீர் பெருக்கெடுத்துக் கொண்டு வந்தது. ஆனால் ராஜ்யத்தின் அரசி பொதுவெளியில் கண்ணீர் வடிப்பது காண்பவர்களுக்கு பற்பல சந்தேகங்களையும் யூகங்களையும் எழுப்பக்கூடும். தனது கண்ணீர் கணவனின் கௌரவத்திற்கும் களங்கத்தை விளைவிக்கக்கூடும் என்பதை உணர்ந்தவள் பொங்கி வந்த அழுகையை அடக்கிக் கொண்டு கோட்டைக்குள் இருந்த வீதிகளில் கால்போன போக்கில் நடந்து சென்றாள். மெய்க்காவல் வீரர்கள் தன்னை பின்தொடர்ந்து வந்து தன் தனிமைக்கு பங்கம் விளைவித்துவிடக் கூடாது என்று சந்து பொந்துகளில் எல்லாம் நுழைந்து சென்றாள். ஆனால் அவளுக்கு தெரியாது, ஆதித்யனுக்கு விசுவாசமான 4-5 வீரர்கள் தங்கள் அரசியை அவள் அறியாத வண்ணம் பின்தொடர்ந்து சென்றார்கள் என்று. அரசி அவ்வாறு பாதுகாப்பை உதறிவிட்டு செல்பவள் அல்ல. அதிலும் அவளது நடையிலேயே ஒரு வெறுப்பும் ரக்தியும் தென்படவே அவளை தொந்தரவும் செய்யாமல் பாதுகாப்பிலும் கவனம் பிசகாமல் தங்களது பணியை நேர்த்தியாக செய்து வந்தனர் அவ்வீரர்கள். அரசி தனித்துச் செல்வது அவர்களுக்குமே அச்சமாகத்தான் இருந்தது. அவளுக்கு ஆபத்து ஏதேனும் வந்துவிடுமோ என்று வீரர்கள் அஞ்சியபடியேதான் பின்தொடர்ந்திருந்தனர். ஸ்வர்ணிகா நடந்து சென்ற பாதையில் எல்லா இடங்களிலுமே ஜன நடமாட்டம் தென்பட்டது. தனிமை அந்த கோட்டைக்குள் அவளுக்கு எட்டாக்கணியாக இருந்தது. வெகு தூரம் நடந்து சென்று கோட்டையின் ஒரு மூலையை சென்றடைந்திருந்தாள். அங்கு ஒரு தனித்த மாளிகை அவளது கண்களுக்கு தென்பட்டது. சுற்றிலும் மரங்கள் அடர்ந்திருந்த அந்த பகுதியில் ஆள் நடமாட்டமே இல்லை. அந்த மாளிகைக்குள் கூட மனித சஞ்சாரம் இருப்பதாக அவளுக்கு தோன்றவில்லை. அமானுஷ்யமான அரண்மனையை போன்று இருந்தது அது. சாதாரண மனநிலையில் இருந்திருந்தால் ஸ்வர்ணிகா அது போன்ற தனித்துவிடப்பட்ட பகுதிக்கு நிச்சயம் சென்றிருக்க மாட்டாள். என்னதான் சண்டை திறனும் நெஞ்சுரமும் இருந்தாலும் மர்மமாக ஆள் அரவமே இல்லாமல் விளங்கிய அந்த பகுதிக்கு அருகில் செல்ல அவள் எண்ணியிருக்கவே மாட்டாள். ஆனால் அன்றைக்கு இருந்த மனவேதனை ஸ்வர்ணிகாவிற்கு எந்த ஆபத்து வந்தாலும் இன்பமாக அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவளை என்ன செய்திருந்தது? கணவனுக்கு பாரமாக வாழ்வதைக் காட்டிலும் ஆபத்தின் பிடியில் சிக்கி ஆயுள் முடிந்தால் நலமாக இருக்கும் என்று கருதியிருந்தாள். என்னதான் ரக்தியில் அந்த இடத்தை சென்றடைந்திருந்தாலும் மாளிகையை அருகிலிருந்து பார்க்கையில் அவளுக்குள் சற்று பீதி எழும்பியது. இருப்பினும் அச்சத்தை பொருட்படுத்திக் கொள்ளாது மாளிகையை நெருங்கிச் சென்றாள். அரண்மனைக்குள் நுழையாமல் பக்கவாட்டில் நடந்து சென்று மாளிகையின் பின்பக்கத்தில் அமைந்திருந்த நந்தவனத்தை சென்றடைந்தாள். அந்த கட்டிடம் ஜனசஞ்சாரம் இல்லாமல் நிசப்தமாக இருந்தாலும் அது கைவிடப்பட்ட இடம் போல தோன்றியிருக்கவில்லை அவளுக்கு. பார்ப்பதற்கு புத்தம் புதிய கட்டிடம் போலவே தென்பட்டது. இத்தனை புதிய மாளிகையில் ஏன் ஆள் நடமாட்டமே இல்லை? இங்கு வாழ்ந்தவர்கள் எங்கு சென்றிருப்பார்கள் என்று யோசித்து அதற்கு விடையும் கண்டறிந்தவளுக்கு பயத்தில் இதயம் படபடத்தது.
மாளிகை யாருடையது என்று உணர்ந்த ஸ்வர்ணிகாவிற்கு நடுக்கம் உண்டாகி இருக்க, அவளை பின்தொடர்ந்து சென்ற வீரர்களுக்கோ அரசி அந்த இடத்தை அடைந்த பின் அவளது பாதுகாப்பு குறித்த பயம் முற்றிலும் நீங்கி போயிருந்தது. ஏனெனில் அவள் சென்று சேர்ந்திருந்தது ஒரு மாவீரன் தங்கியிருந்த இடத்திற்கு. அந்த வீரனின் அருகாமையில் தங்கள் ராணிக்கு எந்த அபாயமும் நெருங்காது என்று நிம்மதி பெருமூச்சு விட்டனர். ஸ்வர்ணிகா சென்றிருந்தது மாண்டு போன சைலேந்திரனின் மாளிகைக்குதான். அந்த மாளிகையை வருணன் பயன்படுத்தி வந்திருந்தான். பல மாதங்களாக தங்கள் தலைவனை பிரிந்திருந்த மெய்க்காவல் வீரர்கள் மட்டுமே வருணனுடன் நேரத்தை செலவிடுவதற்காக அவனுடன் அந்த இடத்தில் தங்கியிருந்தனர். அது பகல் பொழுது என்பதால் அவ்வீரர்களும் தங்கள் பணிகளுக்கு சென்றிருந்தனர். சைலன் மர்மமான முறையில் இறந்து போனதால் அவனது ஆவி அங்கு சுற்றி வருகிறது என வருணனின் வீரர்கள் முன்தினமே ஒரு பொய்யை கிளப்பிவிட்டு யாரையும் அங்கு வரவிடாமல் தங்கள் படைத்தலைவனோடு தாங்கள் கலந்துரையாடி மகிழ்வதற்கு மட்டுமே அந்த இடத்தை பயன்படுத்திக் கொள்ள திட்டமிட்டிருந்தனர். அதே மாளிகையில்தான் முன்தினம் இரவு அரசன் தங்கியிருந்தான். சபை கலைந்து சென்ற பிறகு வருணன் சைலனுக்கு சொந்தமான அந்த மாளிகைக்கு சென்று ஓய்வில் இருந்து வந்தான். மரங்களும் அதில் வாழ்ந்த பச்சை இனங்களும் எழுப்பிக் கொண்டிருந்த ஓசைகள் மட்டுமே அங்கே கேட்டுக்கொண்டிருக்க, கூடத்தில் சாளரத்தை ஒட்டி போடப்பட்டிருந்த இருக்கையில் சாய்ந்து கண்களை மூடி அமர்ந்திருந்தவனுக்கு திடீரென்று கொலுசொலியும் வளையல்கள் எழுப்பிய ஓசையும் சேர்ந்து கேட்டன. இந்த மாளிகைக்கு எந்த பெண் வருகிறார்? வருவது ஒருவேளை வாகினியாக இருக்கக்கூடுமோ என்ற ஆர்வத்தில் சாளரம் வழியாக எட்டி பார்த்தான் வருணன். அங்கே ஸ்வர்ணிகாவை கண்டான். அவளது முகத்தோற்றமும் அவளுடைய நடையுமே பெண்ணவளின் மனவாட்டத்தை வருணனுக்கு எடுத்துரைத்தது. பிறர் முன்பு தன் வேதனையை கண்ணீர் வடிவில் கொட்டி தீர்க்க முடியாதென உணர்ந்து தனிமையில் அழுது வடிக்கலாம் என்று எண்ணித்தான் அரசி வந்திருக்கிறார் என்று புரிந்து கொண்டவன் அவளை தொந்தரவு செய்யாமல் சாளரம் வழியாகவே நடந்தவற்றை வேடிக்கை பார்த்திருந்தான். மாளிகைக்கு பின்பக்கமாக அவள் நடந்து செல்ல, உள்ளுக்குள் இருந்தவாறே ஒவ்வொரு சாளரமாக மாறி மாறி சென்று தன் அரசியின் செயல்பாடுகளை கண்டு வந்தான். அரசிக்கு பாதுகாப்பாக தனது மெய்க்காவல் படை வீரர்கள் தொடர்ந்து வந்திருப்பதை கண்டவன் சத்தம் எழுப்பாமல் கட்டிடத்தை விட்டு வாயிலுக்கு சென்று அவர்களை சந்தித்து, அரசி இங்கே வந்திருக்கும் விஷயம் எவருக்கும் தெரியக்கூடாது. தோழி பெண்களும் சேடி பெண்களும் இல்லாமல் அரசி இங்கு தனித்து வந்திருப்பது எவருக்காவது தெரிந்ததெனில் வீண் வதந்திகளும் புரளிகளும் பரவக்கூடும். மற்ற பெண்களுக்கு அவப்பெயர் என்றாலே நான் பொறுத்து கொள்ள மாட்டேன். அதிலும் நான் தங்கை ஸ்தானத்தில் மதித்து வரும் நம் இளைய அரசிக்கு அவமானமெனில் அதை என்னால் தாங்கிக் கொள்ள முடியாது. வதந்தியை பரப்புபவர்களை விட அரசியை இந்த பரிதாப நிலைக்கு ஆளாக்கிய உங்கள் அரசர் மீதுதான் எனக்கு அளவற்ற கோபம் உண்டாகும். என் தேவி சிந்தும் ஒவ்வொரு துளி கண்ணீருக்கும் உங்கள் அரசரின் உடலில் இருந்து ஒவ்வொரு படி ரத்தம் சிந்த வைத்து அவரை பழி தீர்த்து எனது கோபத்தை தீர்த்துக் கொள்வேன். நான் தேவி தனது கவலையெல்லாம் கொட்டி தீர்த்த பின்னால் நானே அவரை பாதுகாப்பாக மாளிகைக்கு அழைத்து வந்து சேர்ப்பிக்கிறேன். அதுவரையிலும் அவர் இங்கிருக்கும் செய்தியை எவரிடமும் கசியவிடக்கூடாது. நீங்களும் இங்கு முன்வாயிலேயே காத்திருங்கள். உங்கள் உதவி தேவைப்பட்டால் நான் அழைக்கிறேன் என்று மெல்லிய குரலில் தெரிவித்துவிட்டு மாளிகையின் பக்கச்சுவரை ஒட்டி பின்பகுதிக்கு சென்றான் வருணன். சென்றவன் அங்கே ஸ்வர்ணிகா அந்த மாளிகையைக் கண்டு அஞ்சுவதை அவளது பார்வையிலேயே கண்டுணர்ந்தான். நந்தவன குலத்தை ஒட்டி போடப்பட்டிருந்த திண்ணையில்தான் அவள் அமர்ந்திருந்தாள். அரண்மனை அவளுக்கு பின்புறமாக இருந்தது. தன் உடலை திருப்பிக் கொண்டு மிரட்சியுடன் சாளரங்களையே உற்று பார்த்து அதில் மனிதர்களோ அல்லது சைலனின் ஆவியோ தென்படுகிறதா என பார்வையை சுழற்றி சுழற்றி பார்த்து கொண்டிருந்தாள். ஸ்வர்ணிகாவிற்கு அவ்விடத்தில் இருக்கவும் பயமாயிருந்தது. அதே நேரத்தில் அங்கிருந்து எழுந்து செல்லவும் மனமில்லை அவளுக்கு. மாளிகையின் தோற்றம் அவளது மனதில் கவலையுடன் சேர்த்து அச்சத்தையும் விதைத்துக் கொண்டிருந்தது. ஆரம்பத்தில் அரசியை தொந்தரவு செய்ய வேண்டாம் என்றே கருதியிருந்தான் வருணன். ஆதலால் அவளுக்கு சற்று தூரத்தில் பாதுகாப்பிற்காக நின்று கொண்டு அரசியின் செயல்பாடுகளை கவனித்து வரலாம் என்றே முடிவெடுத்திருந்தான். இதை மாளிகையினுள் இருந்தவாறே செய்து வரலாம் என்று யோசித்திருந்தவன் அரசிக்கு முன்னால் இருந்த குளத்தை கண்டவுடன் தனது முடிவை மாற்றிக்கொண்டு அவள் இருந்த இடத்திற்கு அருகிலேயே வந்து மறைவில் நின்று கொண்டான். அரசி இருக்கும் வேதனையான மனோநிலையில் அவள் தவறான முடிவுகள் ஏதேனும் எடுத்துவிடக்கூடும் என அஞ்சியே வருணன் அவ்விடத்திற்கு வந்து சேர்ந்திருந்தான். வந்தவன் மாளிகையைக் கண்டு அரசி பயப்படுகிறாள் என்று தெரிந்தவுடன் அவளது அச்சத்தை போக்குவதற்காக ஸ்வர்ணிகாவை நெருங்கிச் சென்றான். மாளிகையிலேயே கவனத்தை பதித்திருந்தவள்
தன் அருகில் நெருங்கி வந்த வருணனை கவனித்திருக்கவில்லை. இத்தனைக்கும் அவன் சத்தமின்றியெல்லாம் நடந்து செல்லவில்லை. இயல்பான நடை போட்டுதான் சென்றிருந்தான். ஸ்வர்ணிகாதான் தன்னை நெருங்கி வந்த சத்தத்தை கவனிக்க தவறியிருந்தாள். நெருங்கி வந்த வருணன் தேவி என குரல் கொடுக்க, அச்சத்தின் உச்சியில் அமர்ந்திருந்த அவள் திண்ணையிலிருந்து பதறி எழுந்தாள். ஸ்வர்ணிகாவின் பதற்றத்தை கண்டவன், நான் தான், பயம் வேண்டாம் தேவி. தாங்கள் இத்தனை அஞ்சும் அளவிற்கு இந்த மாளிகையில் யாதொரு ஆபத்தும் இல்லை. இந்த மாளிகைக்கு சொந்தக்காரனான சைலனை நினைத்து நீங்கள் பயப்படுவதாயிருந்தால் அதற்கும் அவசியமில்லை. ஏனெனில் அவன் இறந்து ஆவியானாலும் அவன் கோழைப்பயல்தான். உங்கள் வீரத்தில் கால்வாசி கூட அவனுக்கு கிடையாது. என் மனைவியின் தமக்கை சுபத்திரையுடன் நீங்கள் போரிட்டதை அரண்மனை காவலர்கள் எல்லாம் அதீத வியப்போடு பாராட்டினர். அரண்மனை மாதர்களின் அரவணைப்பில் செல்லமாக வளர்ந்த தாங்கள் எதிரிகளைக் கண்டு துளியும் பயம் கொள்ளவில்லை. முன்பு நாங்கள் வடநாட்டு எதிரிகளை வேட்டையாடுவதற்காக இதே பார்க்கவத்திற்கு வந்திருந்த போது இந்த பேடிப்பயல் சைலேந்திரனோ எதிரிகளிடம் அகப்பட்டிருந்த அவன் வீட்டு பெண்களை காக்கும் தைரியம் கூட இல்லாமல் மூளையில் சென்று ஒளிந்திருந்தான். அந்த சம்பவம் நிகழ்ந்த போது என்னுடைய வயது 14. சைலேந்திரனோ என்னை விட 2 வயது மூத்தவன். இருந்தும் பயத்தால் அவன் உடல் நடுங்கி வியர்வையில் குளித்து மூளையில் மறைந்து கொண்டிருந்தான். அப்பேற்பட்ட கோழைப்பயல் தங்களை பயமுறுத்த வந்து விடுவானா என்ன? தாங்கள் குருவாளை ஓங்கினாலே அவன் அஞ்சி ஓடிவிடுவான். ஆகையால் தங்களுக்கு அச்சம் தேவையில்லை. தங்களது மனநிலையை நான் அறிவேன் தேவி. என்னால் தங்களுக்கு எந்த இடையூறும் ஏற்படாது. அதே சமயத்தில் மற்றவர்களாலும் தங்களுக்கு இடையூறு ஏற்படாமல் நான் பார்த்துக் கொள்கிறேன். தாங்கள் தேடி வந்த தனிமையை இங்கே அனுபவியுங்கள். கண்ணீர் வந்தால் அடக்காதீர்கள், அழுது தீர்த்து விடுங்கள். மனதின் பாரம் கண்ணீர் வழியாக கரைந்து போய்விட்டதெனில் மனதில் தெளிவு பிறக்கும். தங்கள் நிம்மதிக்காக தீர்க்கமான முடிவுகளை எடுக்க முடியும். நான் தூரத்தில் இருந்தவாறு உங்களை பார்த்துக் கொள்கிறேன். தாங்கள் எந்த கவனச்சிதறலும் இன்றி தங்கள் மனதோடு உரையாடுங்கள். தங்களுடைய இன்னல்களுக்கு நிவர்த்தி தேடிக்கொள்ளுங்கள். ஆனால் ஒன்றை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள் தேவி, தங்கள் பிரச்சனை தீர்க்க முடியாதது அல்ல. என்றைக்கு வேண்டுமானாலும், எந்த நிமிடத்தில் வேண்டுமானாலும் தங்களது இன்னல்கள் தீர்ந்து போகலாம். தங்களது வாழ்வு மலர்ச்சியடையலாம். ஆகையால் நம்பிக்கையை மட்டும் தளர விட்டு விடாதீர்கள். உங்கள் நலனில் அக்கறை கொள்ள, உங்கள் மீது அன்பு காட்ட எண்ணற்றோர் உள்ளோம். அதை மட்டும் நினைவில் கொள்ளுங்கள் என்று வருணன் கூறி முடிக்க, இதுகாரம் தேக்கி வைத்திருந்த கண்ணீர் எல்லாம் ஸ்வர்ணிகாவின் கண்களில் இருந்து தாரை தாரையாய் கொட்டியது. அவளது அழுகையைக் கண்டு மனம் கனத்து போனவன், காதல் தோல்வியின் கொடுமை என்னவென்று நான் நன்கு அறிவேன் தேவி. நானும் காதலில் தோல்வியுற்றவன்தான். நான் சிறிதும் காதலிக்காத வைஷாலி என்னை வெறுத்து ஒதுக்கியதையே என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. நான் உயிருக்கு உயிராக காதலிக்கும் வாகினி என்னை நெருங்க விடாமல் புறந்தள்ளி வைத்திருப்பதை என்னால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. ஆண்மகன் எனக்கே இதில் வேதனை என்றால் அரண்மனையை தாண்டாத தங்களுக்கு எத்தனை வேதனை இருக்கும் என்று என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் நம் இருவருடைய ஆசையுமே இப்படியே கரைந்துவிடப் போவதில்லை. இன்றில்லை ஏனும் என்றாவது ஒரு நாள் தாங்கள் ஆசைப்பட்டவர் தங்களுக்கும், என் காதலி எனக்கும் அவசியம் கிடைப்பார்கள். அடுத்தவர் சோகத்திற்கு சமாதானம் சொல்வது சுலபம். அதே சோகத்தை நானும் அனுபவித்து வந்தாலும் நம் இருவருக்கும் இடையே பெரும் வேறுபாடுகள் உள்ளன. ஆகையால் உங்கள் சோகத்தை எப்படி போக்கிக் கொள்ள வேண்டும் என்று விருப்பப்படுகிறீர்களோ அவ்விதமே செய்யுங்கள் தேவி. நான் சற்று தூரத்தில் காத்திருக்கிறேன். தங்களுக்கு ஏதேனும் தேவை இருப்பின் என்னை அழைக்கவும் என்று தேர்தல் கூறிவிட்டு, அரசிக்கு தான் கண்களில் படாதபடியும் தன் கண்களுக்கு அரசி தெளிவாக தெரியும்படியாகவும் ஒரு இடத்தை தேடி அமர்ந்து கொண்டான் வருணன். தனிமை தேடி வந்தவள் தனது தனிமையை பங்கம் செய்யாத துணையொன்று கிடைத்திருப்பதை எண்ணி மனம் நிம்மதியுறவே செய்தாள். வருணனின் இருப்பை தொந்தரவாக எண்ணாமல் அவன் இருப்பதை பெரும் பாதுகாப்பாக உணர்ந்தவள் சுற்றுப்புறத்தை மறந்துவிட்டு தனது மனதுடன் உரையாடத் துவங்கினாள். கணவன் தன்னை அவனது சுயலாபத்திற்காக பயன்படுத்திக் கொள்கிறான் என்று நினைக்கையில் ஸ்வர்ணிகாவிற்கு ஆத்திரம்தான் வந்தது. தன் உணர்வுகளுக்கு மரியாதை கொடுக்காதவனிடம் தான் இத்தனை நேசம் கொண்டிருக்கிறோமே, அவனுக்கு சேவை புரிய அயராது துடிக்கிறோமே என்று எண்ணியவளுக்கு தன் மீதே வெறுப்பு உண்டாகியது. உண்மை காதலை அரசர் புரிந்து கொள்வதே இல்லை. அவர் ஆசைப்பட்டால் அதை அடைந்து விடுகிறார். அதுவே பிறரது ஆசை என்றால் அதை உதாசீனம் செய்கிறார். அந்த பிறரை அவர் ஒதுக்கி விடுவதும் இல்லை. மாறாக தன் மீது அன்பு கொண்டவர்களை எப்படியெல்லாம் உபயோகப்படுத்தலாம் என்றே கருதுகிறார். சுயநலக்காரர் அவர். தான் மட்டும் மகிழ்ந்திருந்தால் போதும். தன்னை நேசிப்பவர்களின் மகிழ்ச்சி அவருக்கு பொருட்டே இல்லை. அனைவருமே அவருக்கு கருவேப்பிலைதான். பலன் கிடைத்தவுடன் தூக்கி எறிந்து விடுவார் அவர்.
ஒருவரா இருவரா அவரை நம்பி வாழ்வை தொலைத்தவர்கள். அவர் மீது ஆசை வைத்திருந்த நந்தினியை அவரது காரியத்திற்கு மட்டுமே உபயோகப்படுத்திக் கொண்டார். வருணனை பற்றி கேட்கவே வேண்டாம். மனைவியை உயிரோடு விடச் சொல்லி கோரினார், அவ்வளவுதான். மனைவி என்னதான் அவரை புறக்கணித்து வந்திருந்தாலும் அவளது குரோதத்திற்கு காரணமே தான் என்று தெரிந்த பின்னால் தளபதிக்கு தனது மனைவி மேல் அன்பு தோன்றுவது இயற்கைதானே. வைஷாலியின் தந்தையை வருணன் கொல்லாமல் இருந்திருந்தால் அவள் இவரை எதிரியாக கருதி இருக்க மாட்டாளே. வருணன் அவ்வாறு கொன்றதும் அவரது சுயலாபத்திற்காக அல்ல, அரசருக்காகத்தான். தளபதி செய்து வந்த ஒவ்வொரு கொலையும் ஒவ்வொரு சண்டையும் பிரபுவின் நலத்திற்காகத்தான். அப்படி இருக்கையில் தனக்காகவே வாழ்ந்து வந்தவருக்கு அவர் கேட்ட சிறு கோரிக்கையை நிறைவேற்றுவதில் என்ன தவறு உள்ளது? நந்தினியும் வருணனும் செய்து வந்த தவறை இனி நாமும் செய்யக்கூடாது, பிரபுவிடம் ஏமாறக்கூடாது என்று தனக்குத்தானே சொல்லிக் கொண்டாள். ஆனால் அந்த முடிவில் அரை கணம் கூட அவளால் நிலைத்திருக்க முடியவில்லை. அரசனை பற்றி தான் எண்ணியது முற்றிலும் தவறு என அவளது உள்ளுணர்வு அழுத்திச் சொல்லியது அவளுக்கு. கணவனின் முகம் கண்களுக்குள் வந்து போக அந்த வதனத்தின் சௌந்தரியத்தில் மனதை தொலைத்தவள், தவறு ஸ்வர்ணிகா, உனது கணிப்பு மிகவும் தவறு. அரசர் தீயவரல்ல. அவரது சிந்தனையிலும் செயலிலும் வஞ்சமும் சுயநலமும் இருந்திருந்தால் எல்லோரும் ஏன் அவரிடம் அன்பு செலுத்தி வருகிறார்கள்? அதுவும் சாதாரண அன்பா? உயிரே கொடுக்கும் அளவிற்கு அவர் மீது பாசம் வைத்துள்ளார்களே. நந்தினிக்கு பிரபு மீது மட்டற்ற மரியாதை இருக்கிறது. ஆனானப்பட்ட அரசரையே இத்தனை ஆண்டுகளாக திறம்பட ஏமாற்றி வந்த அவருக்கு அரசர் தீயவராக இருந்திருந்தால் அதை கண்டறிய முடியாமலா போயிருக்கும்? இத்தனை ஆண்டுகளாகவா அவர் அரசரிடம் ஏமாந்து வந்திருப்பார்? ஒருவர் நடித்தே வந்தாலும் இப்படி பல காலமாகவா அனைவரிடமும் நடிப்பை தொடர்ந்து வந்திருக்க முடியும்? இத்தனைக்கும் பிரபுவை அவர் ரகசியமாக வேவு பார்த்திருக்கிறார் எனில் பிரபுவின் சுயரூபம் அவருக்கு தெளிவாக தெரிந்திருக்குமே. வருணன் விஷயமும் அப்படித்தான். தளபதிக்கு வைஷாலி மீது அன்பு வந்ததும் அவளை மாய்த்த அரசர் மீது கோபம் வந்ததும் சரிதான் என்றாலும் இதில் வருணனைத் தவிர வேறு எவருக்குமே அரசரின் செய்கை தவறெனப்படவில்லையே. அப்பெண்ணின் தந்தை விஷயத்திலும் அரசர் மீது தவறில்லை. தன்னை மாய்க்க வந்தவனுக்கு எதிராக சதி செய்தார் அரசர். அதிலும் தன்னை காதலித்த பெண்ணாகிய சுபத்ராவின் தந்தைக்கு மரண தண்டனை விதிக்காமல் அவரை சிறையில்தான் அடைத்து வைத்திருந்தார். தன்னை ஏமாற்றிவிட்டு சென்ற அரசர் மீது காட்ட முடியாத வெறுப்பை தன்னிடம் அகப்பட்டவனிடம் வருணன் தான் பகையை தேடிக்கொண்டார். அப்போதிருந்துதான் வைஷாலி அவர் மீது வெறுப்பு கொள்ள ஆரம்பித்தாள். இவ்விஷயத்தில் வருணன் மீதும் தவறில்லை, அரசர் மீதும் தவறில்லை. ஒருவருடைய சுபாவம் எல்லோரையும் திசை திருப்பிவிட்டு தனித்துச் செல்வது என்றால் இன்னொருவருடைய சுபாவம் தன் பிரபுவை காக்க முடியவில்லையே என்ற விரக்தியில் எதிர்வினையாற்றுவது. அரசரின் மீதிருந்த ஆற்றாமையால் வைஷாலியின் தந்தையை கொன்றது வருணன்தான். இதில் அரசரை குறை கூற முடியாது. இவ்விதமாக தான் முன்பு வைத்த வாதங்களுக்கு தானே எதிர்வாதம் பேசி வந்தவள் ஒரு கணம் எதை பற்றியும் சிந்திக்காமல் மனதை வெற்றாக வைத்திருந்தாள். அவளது நினைவுகள் பல மாதங்களுக்கு முன்னால் பயணம் சென்றது. அரசனை பற்றி மாவீரன் என்றும் மகத்தான உத்தமன் என்றும் புகழ்ந்த பெரிய தந்தையின் வார்த்தைகள் தனக்குள் அரசனை பற்றிய ஆசையை விதைத்ததையும், அதன் பின்பாக சௌபவதம் வந்திருந்த தமக்கை சௌபர்ணிகா அவளது கணவனை பற்றி சிலாகித்து கூறிய வர்ணனைகளை கேட்டு மாமனின் மீது மையல் கொண்டதையும் யோசித்து பார்த்தாள். அதன் பிற்பாடு நடந்த சம்பவங்களை அசை போட்டு பார்த்தாள். நாம் நமது காதலை அரசரிடம் வெளிப்படுத்திய போது அவர் அதை மறுக்கத்தானே செய்தார். ஆசை காட்டி நம்மை மோசம் செய்யவில்லை அவர். பிரபுவின் இடத்தில் வேறு எவராவது இருந்திருந்தால் நமது ஆசையை அப்படியே ஏற்றுக்கொண்டு நம்மை அடைந்திருப்பர். ஆனால் மனைவியின் தங்கை மீது மோகம் கொள்ளாமல் நம்மிடம் கண்ணியமாக நடந்து கொண்டார் பிரபு. நம் செய்கையை நம் தமக்கையிடம் கூட வெளிப்படுத்தவில்லை அவர். தன்னை உத்தமராக காட்டிக்கொள்வதற்காக அன்றைக்கே அதை சௌபாவிடம் அவர் தெரியப்படுத்தி இருந்தால் அவள் நம்மீது கோபம் கொண்டு இன்று வரையிலும் அவளுக்கும் நமக்கும் விரோதம் இருந்து வந்திருக்கும். ஆனால் நமது விஷயத்தை எத்தனை முதிர்ச்சியுடனும் பக்குவத்துடனும் கையாண்டார் அவர். அதன் பின்னர் நாம் வம்படியாக மாலையிட்ட போது கூட நம் செய்கைக்கு நம் பெரிய தந்தைதான் துணை இருக்கிறார் என்று தெரிந்த பின்பாக அவர் மீதுள்ள மரியாதையால் சுற்றத்தார் முன்பு நம்மை அவமரியாதையாக நடத்தவில்லையே. நம்முடன் பிரபு இணக்கம் கொள்ளாததற்கு காரணம் அவர் நம்மை நேசிக்கவில்லை, அவ்வளவுதான். எல்லோருக்கும் எல்லோரிடமும் நேசம் பிறக்கும் என்பது உறுதியில்லையே. நம் நாட்டு முதல் மந்திரி ராஜாந்தகன் நம்மை காதலித்தான். அவன் நம்மை வலுக்கட்டாயமாக அடைந்திருந்தால் அவனிடம் காதல் கொண்டு அன்பை பொழிந்திருப்போமா என்ன? அவனை நாமும் அரசியல் விஷயங்களுக்கு உபயோகப்படுத்தி கொண்டு நம்மை நெருங்கிய அவனை விலக்கித்தானே வைத்திருந்தோம்.
எனில் நாம் விரும்பாத ஒருவனை நாம் புறக்கணித்தது தவறில்லை என்றால், நம்மை விரும்பாத கணவர் நம்மை புறக்கணிப்பது தவறில்லைதானே? இத்தனைக்கும் பிரபுவுக்கும் நம்மிடம் அன்பு இல்லாமல் இல்லை. அவர் நம்மை தோழியாக ஏற்று அன்பு காட்டிதான் வருகிறார். நாம் தான் அவரிடம் தகுதியை மீறி எதிர்பார்க்கிறோம். காதல் இல்லாத மனைவியிடம் கருணையாக நடந்து கொள்வதே கடினமான செயல்தான். அப்படி இருக்க பிரபு நம் நலனில் அக்கறையோடுதான் விளங்குகிறார். நாம் தான் அவரை குறைபட்டுக் கொள்கிறோம். நம்மை நேசிக்கச் சொல்லி அவருக்கு அழுத்தம் கொடுக்கிறோம் என சுயபரிசோதனை செய்து முடித்தவள் இனி என்ன செய்ய வேண்டும் என்பதையும் தீர்க்கமாக முடிவெடுத்தாள். உள்ளுக்குள் வைராகியம் வரப்பெற்றிருக்க சற்று நேரத்திற்கு எங்காவது ரசிக்கும்படியான சூழலுக்கு சென்று வர வேண்டும் என்று முடிவெடுத்தாள். கோட்டையை விட்டு தனித்து செல்வது சாத்தியமில்லை என்று உணர்ந்தவள் துணைக்கு யாரை அழைத்துச் செல்வது என்று யோசித்தாள். அப்போதுதான் அவளுக்கு தன் அருகே வருணன் எங்கோ மறைந்திருப்பது நினைவில் தோன்றியது. தன்னை அழைத்து போக வருணனைத் தவிர சரியானதொரு ஆள் யாருமில்லை என்று உணர்ந்தவள் அடுத்த கணமே முன்பு வருணன் சென்ற திசையை நோக்கி, தளபதி, இங்கு வாருங்களேன் என்று அழைத்தாள். அரசியின் அழைப்பு கேட்டதுமே வில்லிலிருந்து புறப்பட்டு வந்த அம்பை போல ஓடி வந்திருந்தான் வருணன். கட்டளையிடுங்கள் தேவி, எனக்கான உத்தரவு என்ன என்று பணிவாக கேட்டான். ஸ்வர்ணிகா அவனிடம், மாவீரர் உங்களிடம் உத்தரவு போடும் அளவிற்கு உயர்ந்தவள் அல்ல இந்த பேதை. தங்களிடம் ஒரு உதவி மட்டும் வேண்டுகிறேன். முடிந்தால் தாங்கள் அதை எனக்கு செய்யுங்கள். தங்களுக்கு இஷ்டமில்லையெனில் நானே பார்த்துக் கொள்கிறேன். எனக்கு உதவி செய்வீர்களா என்று கேட்டாள். வருணனோ, என்னால் ஆகக்கூடிய செயலெனில் அவசியம் அதனை செய்வேன் தேவி. தயங்காமல் கேளுங்கள். எனக்கு வேண்டியது தங்களது மகிழ்ச்சி மட்டுமே. தங்களது வருத்தத்தை போக்கி சிரிக்க வைக்க கோமாளி வேஷம் போடச் சொன்னால் கூட போட்டுக்கொண்டு சிரிப்பு மூட்டுவேன் நான் என்று சிரித்தபடியே கூறினான். வருணனின் பேச்சை கேட்டு ஸ்வர்ணிகாவும் சிரித்துவிட்டு, வீராதி வீரர் உங்களை கோமாளி வேடம் கட்டச் சொல்லும் அளவிற்கு நான் என்ன கொடுமைக்காரியா தளபதி? தங்கள் தகுதிக்கேற்ற உதவியைத்தான் கேட்கப் போகிறேன். எனக்கு இந்த அரச மரியாதைகள், பாதுகாப்பு, படாடோபம் எதுவும் இல்லாத பகுதிக்கு சாதாரண பெண்ணாக சிறிது நேரம் சென்று வர வேண்டும் என்று ஆசையாக உள்ளது தளபதி. காலார நடந்து போகலாம் என்று பார்த்தால் கோட்டைக்குள் எங்கு சென்றாலும் அனைவரும் காலில் விழாத குறையாக மரியாதை செலுத்துகிறார்கள். இவர்கள் மரியாதையை ஏற்பதில் என் மனக்கவலைக்கு தீர்வு யோசிக்க நேரம் கிடைப்பதில்லை. எனக்கு எவர் கண்களிலும் படாமல், அப்படியே பட்டாலும் நான் அரசி என்று தெரியாத பகுதிக்கு செல்ல வேண்டும். அப்படியொரு இடத்திற்கு என்னை அழைத்துச் செல்வீர்களா என்று வேண்டுதலாக கேட்டாள். கேட்ட மாத்திரத்திலேயே, தயவு செய்து தங்களது எண்ணத்தை கைவிட்டு விடுங்கள் தேவி. அவ்வாறு தாங்கள் வெளியே செல்வது தங்களுக்கு பாதுகாப்பல்ல. தங்களுக்கு அவசியம் சென்றாக வேண்டுமெனில் அரசரிடம் ஒப்புதல் வாங்கிவிட்டு மெய்க்காவல் படை வீரர்களோடு நானே தங்களை அழைத்து செல்கிறேன். எந்த தொந்தரவும் தங்களை நெருங்காதவாறு நான் பார்த்துக் கொள்கிறேன். அதை தாங்கள் விரும்பவில்லை என்றால் இந்த மாளிகையைச் சுற்றியே தாங்கள் விடிய விடிய வலம் வாருங்கள். இன்னும் சிறிது நேரத்திலெல்லாம் இங்கு அடர்ந்துள்ள மரங்களை தேடி பட்சியினங்கள் பறந்து வரும். அவற்றின் அழகும் அவை எழுப்பும் இனிய ஓசைகளும் நம் புலன்களுக்கு விருந்தாக அமையும். அவற்றை பார்த்தாலே நம் துக்கங்கள் யாவும் தொலைந்தோடி போகும். இறைவனின் படைப்பை எண்ணி வியப்பில் ஆழ்ந்து போவோம் நாம். மற்ற மாளிகைகளை விட சுற்றிலும் மரங்கள் சூழ தனித்திருக்கும் இந்த மாளிகையில் தென்றலும் மனதை கொள்ளை கொள்ளும். மனமாற நடை போட்டுவிட்டு இந்த மாளிகையிலேயே இன்றிரவு தங்கி இரவு முழுவதும் பட்சியினங்கள் எழுப்பும் ஓசைகளை கேட்டு இயற்கையோடு ஏய்ந்து விடுங்கள் தேவி. தங்களது பணிப்பெண்களையும் தோழிமார்களையும் தங்கள் துணைக்காக இங்கே தெரிவித்து விடுகிறேன். மாளிகை வாயிலில் இரவு முழுக்க நானே தங்களுக்காக காவல் காக்கிறேன். இதையெல்லாம் செய்தால் தங்கள் மனபாரம் எல்லாம் முற்றிலும் நீங்கி காலை விடியலின் போது புது மனுஷியாக தாங்கள் உணர்வீர்கள் தேவி என்று ஸ்வர்ணிகாவின் யோசனையை மாற்றுவதற்காக மூச்சு முட்ட பேசி வந்தான் வருணன். அவளோ அத்தனையும் கேட்டுவிட்டு, தங்களது யோசனை நன்றாகத்தான் உள்ளது தளபதி. ஆனால் இப்போது நான் இயற்கையை ரசிக்கும் நிலையில் இல்லை. தாங்கள் கூறிய சேடிப்பெண்களும் காவல் வீரர்களும் நான் அரசி என்பதையே எனக்கு தொடர்ந்து நினைவூட்டுவார்கள். ஆதலால் இன்றைக்கு இந்த யோசனை வேண்டாம். தங்களுக்கு உடன் வர விருப்பமில்லை என்றால் பரவாயில்லை தளபதி. தாங்கள் ஓய்வெடுங்கள். நான் சென்று வருகிறேன். ஆனால் எனக்கு ஒரே ஒரு உபகாரம் மட்டும் செய்யுங்கள். தயவு கூர்ந்து நான் செல்வதை அரசரிடம் தெரியப்படுத்தி விடாதீர்கள். அவராக என்னை தேடமாட்டார். சாதாரண தருணத்திலேயே அவருக்கு என்னை பற்றி நினைவு இருக்காது. அதிலும் தமையன் உள்ளார் என்று தெரிந்து கொண்டபின் பிரபுவின் எண்ணம் யாவும் மூத்தவரை தேடுவதில்தான் இருக்குமே தவிர நிச்சயமாக என்னை நோக்கி திரும்பாது. ஆகையால் நான் சென்றுவிட்டு விரைந்து வந்து விடுகிறேன். வாகினியை தவிர மற்றவர்களும் என்னை தேட வாய்ப்பில்லை. நான் பொதுவாக ஒரே இடத்தில் இருக்க மாட்டேன். அங்கும் இங்கும் அலைந்தபடியேதான் இருப்பேன் என்று அனைவருக்கும் தெரியும். ஆதலால்
நான் கோட்டைக்குள் எங்கேயோதான் வட்டமிட்டுக் கொண்டிருப்பேன் என்று கருதுவார்கள் அவர்கள். வாகினியை ஏமாற்ற ஏதாவது பொய்த்தகவலை அனுப்பிவிட்டு நான் சென்று வருகிறேன். நான் கோட்டைக்குள் இல்லை என்று தெரிய வந்தால் முதல் வேளையாக அவர் பிரபுவிடம் புகார் கொடுத்து விடுவார். பிறகு என்னை தேட நாலாபுறமும் ஆட்களை அனுப்புவார் பிரபு. நான் செல்வதை கண்காணிக்காமல் அசட்டையாக விட்டமைக்காக காவலர்களுக்கு தண்டனை கொடுப்பார். இந்த அனர்த்தங்கள் எதுவும் நேராமல் இருக்க என்ன செய்ய வேண்டுமோ அவற்றை செய்துவிட்டு இருட்டிய சில நாழிகைகளில் நான் கோட்டைக்கு திரும்பி விடுகிறேன் தளபதி. ஒருவேளை நான் ஆபத்தில் அகப்பட்டுக் கொண்டு மாளிகை திரும்பாவிட்டால் நான் தங்களை சந்தித்து உதவி கேட்டதையோ யாரிடமும் வெளிப்படுத்த வேண்டாம். ஏனெனில் நான் சென்ற தகவலை முன்பே தெரிவிக்காமல் விட்டதற்காக பிரபு தங்கள் மீது கோபப்படக்கூடும். ஆகையால் நான் செல்வதை யாரிடமும் தெரியப்படுத்தி விடாதீர்கள். தயவு கூர்ந்து இந்த உதவியை மட்டும் எனக்கு செய்யுங்கள் தளபதி என்று சிறு பிள்ளை போல கெஞ்சி வேண்டினாள் வருணனிடம். ஸ்வர்ணிகா கூறிய ஒவ்வொரு வார்த்தையையும் கேட்டு வருணனுக்கு மாரடைப்பு வராத குறைதான். அவள் கூறி முடித்தவுடன் அதீத அதிர்ச்சியில், தேவி, எத்தனை பெரிய காரியத்தை இத்தனை சுலபமாக கூறிவிட்டீர்கள். ஆபத்து விளையும் என்று தெரிந்தே செல்ல எண்ணுகிறீர்களே தேவி. அப்படி வாழ்வை வெறுத்து செல்லும் அளவிற்கு தங்களுக்கு வயதாகிவிட்டதா என்ன என்று வியப்பு மாறாமல் வினவினான். வருணனின் பேச்சை துண்டித்தவள், வயதாகவில்லை தளபதி. ஆனால் வயதாகும் வரை வாழ்ந்து நான் எதை சாதிக்கப் போகிறேன்? எல்லோர் மனதையும் கவலைக்குள்ளாக்கி வாழ்வதைக் காட்டிலும் ஆபத்தை நாடிச் சென்று வாழ்வை முடித்துக் கொள்வது உசிதமல்லவா? என் நிலையைக் கண்டு மகாராணி உட்பட அகல்யா, நந்தினி, என் அக்காள் சௌபா என அனைவரும் வருந்துகிறார்கள். வாகினியின் தவிப்பையோ கேட்கவே வேண்டாம். அவருக்கு நான் வேதனைப்படுவதையும் பொறுத்து கொள்ள முடிவதில்லை. அதே சமயத்தில் என்னை ஒதுக்கி வைத்திருக்கும் அரசர் மீது கோபம் கொள்ளவும் முடியவில்லை. எனக்கு உதவி செய்ய முடியவில்லையே என வாகினி அனுதினமும் வருந்தி வருகிறார். அரசரை பலவந்தமாக திருமணம் புரிந்து கொண்டு நான் ஒருத்தி இழைத்த குற்றத்திற்காக தாங்கள் உட்பட என் மீது அன்பு கொண்டுள்ள அனைவரும் வருந்துகிறீர்கள். நான் சென்று விட்டால் உங்கள் யாருக்குமே இந்த வேதனை இருக்காதல்லவா? அதுவும் இன்றி என் உயிருக்கு ஏதேனும் ஆபத்து ஏற்பட்டால் நியாயப்படி நீங்கள் மகிழவே வேண்டும். உங்கள் மனைவியை அரசர் கொன்றதற்காக நீங்கள் என்னை கொன்று பழித்திருப்பதுதான் முறை. உங்களுக்கு இங்கு அருமையான சந்தர்ப்பமும் கிடைத்திருக்கிறது. இவ்விடத்தில் நானும் நீங்களும் மட்டுமே இருக்கிறோம். நீங்கள் நினைத்திருந்தால் இந்த தனித்து விடப்பட்ட இடத்தில் என்னை கண்டதுமே நீங்கள் கொன்று போட்டிருக்கலாம். நீங்கள்தான் பழிவாங்க கூட தெரியாதவராக உள்ளீர்கள். உங்களால் முடியாவிட்டாலும் தானாக நடப்பதைக் கண்டு ரசிக்கவாவது செய்யலாமே என்று பிரத்தியோடு பேசி வந்தாள். வருணன் பேசியவளை கைகூப்பி வணங்கி, தயவு செய்து இவ்விதம் அபசகுனமாக பேசாதீர்கள் தேவி. தீர்க்க முடியாத பிரச்சனை என்று இந்த உலகில் எதுவுமே இல்லை. பிரச்சனை தோன்றும் போதே அதற்கான தீர்வும் தோன்றுகிறதுதான். நாம் தான் அதை தேடி கண்டுபிடித்தாக வேண்டும். உயிர் துறக்கும் எண்ணத்தை இன்றோடு விட்டுவிடுங்கள் தேவி. தங்களது கவலைக்கு நான் தீர்வு கூறுகிறேன். என் மனைவியின் மரணத்திற்கு உங்களிடம் பழி தீர்த்துக் கொள்ளும் அளவிற்கு ஈனப்பிறவி இல்லை நான். அவளும் தாங்களும் ஒன்றா? பெற்ற பிள்ளையே தூக்கி எறிந்த பாதகி அவள். தாங்களோ கணவனின் எதிரியிடம் கூட அன்பு காட்டும் கனி உள்ளம் கொண்டவர். வாகினிக்கு அண்ணனாக இருந்து அவளை எனக்கு கன்னிகாதானம் செய்து வைக்கப் போவதாக உங்கள் தோழியிடம் வாக்களித்திருக்கிறார் அரசர். வாகினி பிரபுவுக்கு தங்கையெனில் அவருடைய மனைவியான தாங்கள் எனக்கு தங்கை. ஒரு அண்ணனாக இருந்தே உங்கள் நலனில் அக்கறை காட்டி வருகிறேன் நான். எந்த தமையன்தான் தன் தங்கையை ஆபத்தில் சிக்க விடுவான்? அதுவும் வைஷாலியை போன்றதொரு பாதகியின் மரணத்திற்காக. அவள் மரணத்திற்கு நான் பிரபுவை பழிவாங்க துடிப்பது அவள் மீது நான் காதல் கொண்டதனாலெல்லாம் அல்ல. அவள் மீது எனக்கு எந்த உணர்ச்சியும் இருந்ததில்லை. வைஷாலியை எனது கட்டுப்பாட்டில் விட்டுவிடுங்கள். என் மகனுக்கு அன்னை வேண்டும் என்று நான் பிரபுவிடம் மன்றாடினேன். ஆனால் எனது வேண்டுகோளை காதில் வாங்காமல் என் கண்முன்னாலேயே அவளை கொன்று போட்டார் பிரபு. அவள் மீதிருந்த குரோதம் இத்தனை காலமும் நான் பிரபுவுக்கு ஆற்றி வந்த சேவைகளையெல்லாம் மறக்கச் செய்திருந்தது. என்னுடைய வேண்டுதலை ஏற்கக்கூடாதா என்ற ஆதங்கம்தான் எனக்கு. இந்த காரணத்திற்காகத்தான் பிரபுவை நான் பழிவாங்க துடிக்கிறேன் தேவி. இளவரசரை கடத்துவேன் என்று நான் சவால் விட்டிருப்பது நம்மவர்களை நம்மிடம் இருந்து பிரித்தால் நமக்கு எத்தனை வேதனையாக இருக்கும் என்று அவருக்கு புரிய வைப்பதற்குத்தான். சத்தியமாக சொல்கிறேன், என்னால் இளவரசரின் உயிருக்கு எந்த ஆபத்தும் நேராது. கடத்தியே சென்றாலும் அவரை கண்ணுக்குள் வைத்து பார்த்து கொள்வேன் நான். அரசருக்கு பாடம் கற்பிக்க சிறு பாலகனை அபகரித்துச் செல்வதற்கு எனக்கும் விருப்பமில்லைதான். ஆனால் என்ன செய்ய? இளவரசரை தவிர அவரது குடும்பத்தில் அத்தனை பேரும் பெண்களாகவே உள்ளீர்கள். பெண்களை கடத்திச் சென்று வீரத்தை காட்டி சபதத்தை நிறைவேற்றும் அளவிற்கு நான் கீழ்த்தரமானவன் இல்லை தேவி. அரசருக்கு ஒரு சகோதரர் இருக்கிறார் என்று முன்பே எனக்கு தெரிந்திருந்தால்
அவரை கடத்துவேன் என்று சவால் விட்டிருப்பேன். ஆனால் அப்போது அது தெரியாமல் போயிற்று. என் கதையை விடுங்கள் தேவி. தங்களது மனம் பெரும் குழப்பத்தில் உள்ளது. தாங்கள் எதை குறித்தும் சிந்திக்க வேண்டாம். தற்போது உங்களுக்கு வெளியே செல்ல வேண்டும், அவ்வளவுதானே? நானே அழைத்துச் செல்கிறேன். வெளியே சென்று தங்கள் மனதிற்கு ஆறுதல் தரும்படியாக யோசனை ஒன்றையும் சொல்கிறேன். ஆனால் என் மீது சத்தியம் செய்யுங்கள், இப்போது மட்டுமில்லாது எப்போதும் தாங்கள் எந்த தவறான முடிவும் எடுக்க மாட்டீர்கள் என்று என பயத்துடன் கேட்டான். உண்மையில் தன்னை குறித்த வேண்டாத கதைகளையெல்லாம் வருணன் பேசியிருப்பதற்கு காரணமே அவன் பயம்தான். அரசியின் விரக்தி அவளை தவறான பாதையில் அழைத்துச் சென்று விடுமோ என்று அஞ்சித்தான். அவளது மனதை திசை திருப்ப மற்ற கதையையெல்லாம் கூறி முடித்திருந்தான். சத்தியம் கேட்டு நின்றவனின் முகத்தை பார்த்து நகைத்த ஸ்வர்ணிகா, வருணனின் கையில் அல்லாமல் கால்களை எம்பி உயரத்தை சற்று கூட்டி அவனது தலையிலேயே அடித்து சத்தியம் செய்துவிட்டு, போதுமா வாக்குறுதி, இப்போது கிளம்பலாமா என குறும்பாக கேட்டாள். வருணனோ, இது போதும் தேவி, தங்களிடம் இது போதும். ஆனால் நான் தங்களை அழைத்துச் செல்வதற்கு இது மட்டும் போதாது. அரசரிடமோ மகாராணியிடமோ நாம் செல்லும் விஷயத்தை தெரிவிக்க வேண்டும் என்று வருணன் சொல்லிக் கொண்டு போக, ஸ்வர்ணிகா பதற்றமாக, அவர்களிடம் எதற்கு சொல்ல வேண்டும் தளபதி? பிரபுவுடன் தனிமையில் செல்லும் போதெல்லாம் மகாராணியிடமோ அல்லது அவரது மனைவி சௌபர்ணிகாவிடமோ சொல்லிவிட்டுத்தான் சென்றீர்களா தாங்கள் என்று கேட்டு அவனை மடக்கினாள். வருணன் அவளிடம், அரசருடன் நான் செல்வதற்கும் அவரது மனைவி தங்களை அழைத்துச் செல்வதற்கும் வேறுபாடுகள் உள்ளன தேவி. ராஜ்யமே அரசரது அனுமதி பெற்ற பின்புதான் செயலாற்றுகிறது. ஆதலால் பிரபுவை நான் அழைத்துச் செல்லும் போது எவரிடமும் அனுமதி பெற தேவையில்லை. ஆனால் அரசியார் தங்களை அழைத்து போக வேண்டுமானால் பெரியவர்களிடம் அனுமதி பெறாவிடினும் குறைந்தது தகவலாவது தெரிவித்துவிட்டு போவதுதான் நல்லது. அந்த வேலையை நான் பார்த்துக் கொள்கிறேன் தேவி. ஆனால் தாங்கள் இந்த ராஜ அலங்காரங்களுடன் வெளியே வந்தால் தாங்கள் விரும்பிய தனிமை தங்களுக்கு கிடைக்காது. சாமானிய பெண் போல உடை உடுத்திக் கொண்டு சென்றால் பிறகு யாருடைய சந்தேகமும் வராது தேவி. என்னுடன் வாருங்கள் என்று கூறிவிட்டு அவளை அம்மாளிகைக்குள் அழைத்துச் சென்றான். பின்வாயில் வழியாக சைலனின் மாளிகைக்குள் சென்றவன் கூடத்தில் இருந்த படிக்கட்டுகளில் ஏறி முதல் மாடிக்கு செல்ல, ஸ்வர்ணிகாவும் வருணனை பின்தொடர்ந்து சென்றாள். அந்த முதல் தளத்தில் பல அறைகள் இருப்பதை கண்டாள். வருணனோ அந்த அறைகளுக்குள் இல்லாமல் சிறிது தூரம் நடந்து சென்று ஒரு சுவற்றுக்கு நேரே வந்து நின்று அங்கே சித்திர வேலைப்பாடுகள் அமைந்திருந்த மரப்பலகை ஒன்றை நகர்த்தினான். அந்த பலகைக்கு பின்னால் ரகசிய அறை ஒன்று இருந்தது. பெண்ணவளை உள்ளே அழைத்துச் சென்ற வருணன் அங்கிருந்த அலமாரி ஒன்றை திறக்க, அங்கே ஏராளமான ஆடைகள் தொங்கிக் கொண்டிருந்தன. அனைத்துமே பெண்கள் உடுத்தும் ஆடைகள். அவற்றை காட்டிய வருணன், இதில் தங்களுக்கு பொருத்தமான ஆடை ஒன்றை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள் தேவி என்று கேட்டுக்கொண்டான். ஸ்வர்ணிகாவோ, சைலனுக்கு வருங்கால மனைவியின் மீது இத்தனை காதலா? மீனாவுக்காக ஆடைகளை வாங்கி குவித்திருக்கிறான் அவன் என்று வியந்தாள். வருணன் விஷமமாக சிரித்தபடி, யார், சைலனா? வரவிருந்த மனைவிக்கு ஆடைகள் வாங்கி வைத்திருந்தானா? இதை கேட்டால் அவனே சிரிப்பான் தேவி. இந்த ரகசிய அறையின் அமைப்பை கொண்டே நீங்கள் யூகிக்க வேண்டாம் இந்த ஆடைகளை யாருக்காக அந்த காமுகன் சேமித்து வைத்திருப்பான் என்று. இந்த ரகசிய அறையை மன்னர் நிர்மாணித்தது தன் மகனது பாதுகாப்பிற்காக. போர் முற்றுகை ஏதேனும் வந்தால் மகன் எதிரிகளின் கண்களில் சிக்காமல் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் மன்னர் அறையென்றே கண்டறிய முடியாத இந்த மறைவான பகுதியை உருவாக்கி வைத்திருந்தார். ஆனால் அந்த ஈனப்பிறவியோ இதை தவறான செயல்களுக்கு உபயோகப்படுத்திக் கொண்டான். அருவருப்பான இந்த இடத்திற்குள் தங்களை அழைத்து வருவதற்கு எனக்கு விருப்பமில்லைதான். இருந்தும் இப்போதைக்கு வேறு வழியில்லை. அவன் எதற்காக ஆடைகளை வாங்கி குவித்தானோ அது இப்போது நமக்கு பயன்படுகிறது. தங்களுக்கு பொருத்தமான உடையை தேர்ந்தெடுத்து விட்டீர்களானால் வேறு அறைக்கு செல்லலாம் தேவி. இங்கு நெடுநேரம் நிற்க வேண்டாம் என வருணன் கூற, ஸ்வர்ணிகாவும் தன் உடலுக்கு பொருந்தும்படியான உடை ஒன்றை எடுத்துக்கொண்டு வருணனுடன் அறையிலிருந்து வெளியேறினாள். அதே முதல் தளத்தில் இருந்த மற்றொரு அறைக்கு அரசியை அழைத்துச் சென்றவன், இந்த அறையை தாங்கள் உபயோகப்படுத்திக் கொள்ளலாம் தேவி. இது நேற்றிரவு நந்தினி தேவி தங்கியிருந்த அறை. ஆதலால் இந்த அறையை பயன்படுத்திக் கொள்ள தாங்கள் யோசிக்க தேவையில்லை. உடைகளை மாற்றிவிட்டு கீழிறங்கி பின்பக்க நந்தவன குளத்தருகே வந்துவிடுங்கள். நான் மகாராணியை சந்தித்து விட்டு வருகிறேன். நான் வர தாமதமானால் முன்பு அமர்ந்திருந்த அதே திண்ணையில் அமர்ந்து நான் வரும் வரை காத்திருங்கள் என்று சொல்லிவிட்டு வருணன் நகர்ந்து செல்ல, ஸ்வர்ணிகாவோ, எனக்கு தனியாக கீழிறங்கி வர அச்சமாக உள்ளது தளபதி. இந்த மாளிகையே காலியாக உள்ளது. மனிதர்கள் என்றால் வாள் வீசி சண்டை போட்டு விடுவேன். பேயுடன் சண்டை போடவெல்லாம் எனக்கு துணிவில்லை.
அதிலும் இந்த மாளிகை எனக்கு அருவருப்பாகவும் மர்மமாகவும் உள்ளது. நீங்கள் மகாராணியை சந்தித்து விட்டு வந்து அறைக்கதவை தட்டுங்கள். நான் உங்களுடனேயே கீழே இறங்கி வந்து விடுகிறேன் என்று வீதியுடன் ஸ்வர்ணிகா கூறிவர, அவளது பயத்தைக் கண்டு நகைத்த வருணனை கிண்டலாக நோக்கியவள், பற்பல போர்க்களங்களைக் கண்ட மாவீரர், எதிரிகளை பந்தாடிய சூரர், யாருக்கும் அஞ்சாத சிங்கமாகிய எங்கள் முன்னாள் தளபதி வருணன் கூட இன்று அதிகாலையில் கீழிருக்கும் அறைக்குள் மர்மக்குரல் ஒன்று கேட்க அதிர்ந்து போய் உறக்கத்திலிருந்து விழித்தாராம். கடைசியில் குரல் கொடுத்தது பேய் இல்லையாம், பேரழகு வதனம் கொண்ட சக்கரவர்த்தியாம். விஷயம் கேள்விப்பட்டேன். ஆனானப்பட்ட தளபதியே பேயை குறித்து அஞ்சுகையில் பேதை பெண் எனக்கு அச்சம் தோன்றுவது ஆச்சரியம் இல்லையே எனச் சொல்லி விஷமமாக நகைத்தாள். தனது செயல் அம்பலமாகிவிட்டதே என்ற நாணச்சிரிப்போடு அரசிக்கு சரியென தலையசைத்துவிட்டு வெளியே சென்று அரசி கதவை தாளிட்டதை உறுதி செய்து கொண்ட பின்னர் மறுபடியும் அந்த பழைய ரகசிய அறைக்கு சென்று பெண்கள் அணியும் ஆடை ஒன்றை எடுத்துக்கொண்டு கீழிறங்கிச் சென்றான் வருணன். சென்றவன் கையில் இருந்த ஆடையை கூடத்தில் இருந்த மேஜையில் வைத்துவிட்டு நேராக அரண்மனையின் வாயிலுக்கு சென்று அங்கு காத்திருந்த தன் வீரர்களை அணுகி, உங்களில் எவரேனும் ஒருவர் வாகினியிடம் சென்று அவளை நான் இங்கு வரச் சொன்னதாக சொல்லி அழைத்து வாருங்கள். மறந்தும் அரசியார் இங்கு உள்ளார் என்று அவளிடம் தெரிவிக்க கூடாது. உங்களில் இன்னொருவர் மாளிகைக்கு உள்ளே சென்று கூடத்தில் காவல் புரியுங்கள். தேவி மாடி அறையில் உள்ளார். அவருக்கு எந்த தீங்கும் நேர்ந்துவிடக்கூடாது. அவர் பயத்தில் சத்தம் எழுப்பினால் ஒழிய மாடிக்கு நீங்கள் ஏறிச் செல்லக்கூடாது. அதே நேரத்தில் மாடி அறைகளை கண்காணிக்க தவறவும் கூடாது. நான் விரைவில் வந்துவிடுகிறேன் என கட்டளைகள் இட்டுவிட்டு கிளம்பிச் சென்றான். தங்கள் படைத்தலைவன் என்ன ரகசிய வேலை செய்கிறான் என வீரர்கள் எவருக்குமே விளங்கவில்லை. இருந்தும் தலைவனின் பேச்சை தட்ட அவர்களுக்கு மனம் வரவில்லை. தளபதி மீதிருந்த நம்பிக்கையால் அரசனுக்கு அவன் எதிரி என்று அறிந்திருந்தும் அரசனின் மனைவி குறித்து அவன் இட்டிருந்த கட்டளைகளை ஏற்றுச் செய்தனர் அவ்வீரர்கள். யார் கவனமும் தன் மீது படக்கூடாதென பிரதான வீதிகளில் நடந்து செல்லாமல் குறுக்கு சந்துகளிலும் மறைவான பகுதிகளிலுமே நடந்து சென்று மகாராணி தங்கியிருந்த மாளிகையை அடைந்தான் வருணன். அங்கு தனக்கு வணக்கம் தெரிவித்த காவலர்களிடம், நான் மகாராணியை தனிமையில் சந்திக்க வேண்டும். சந்திப்பு மிக அவசியம். அவரிடம் அனுமதி பெற்று வாருங்கள் என பணித்தான். காவலர்களும் வருணன் சொன்னவாறே உள்ளே சென்று பிரபாவதியிடம் விஷயத்தை தெரிவிக்க, அவரோ வருணனை சந்திக்க அனுமதி கொடுத்ததோடு தன்னுடன் அமர்ந்து உரையாடிக் கொண்டிருந்த உத்திரையிடமும் பைரவியிடமும் விடைபெற்றுக் கொண்டு எழுந்து சென்று கூடத்திற்கு முன்னால் இருந்த சந்திப்பு அறையை அடைந்தார். மகாராணியின் பணிப்பெண்களும் சில காவலர்களும் அங்கே நிற்பதைக் கண்ட வருணன் அவர்களை அங்கிருந்து அகலச் சொல்லிவிட்டு பிரபாவதியின் அருகில் சென்று, தொந்தரவுக்கு மன்னிக்கவும் தேவி, தங்களிடம் ஒரு முக்கியமான விஷயம் குறித்து பேசவே இந்நேரத்தில் தங்களுக்கு இடையூறு விளைவிக்க நேர்ந்துவிட்டது. தேவி ஸ்வர்ணிகா மிகுந்த மனக்கலக்கத்தில் உள்ளார். அவர் தனிமை வேண்டி நான் தங்கியிருக்கும் மாளிகையில் வந்து கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறார். மன ஆறுதலுக்காக தன்னை வெளியே அழைத்துச் செல்லும்படி என்னிடம் கோரினார். அவரது கோரிக்கையை நிறைவேற்றும் பொருட்டு தங்களுடைய அனுமதியை பெறவே வந்தேன் தேவி. ஒருவேளை நான் உடன் செல்லாவிட்டாலும் அவர் தனியே செல்லும் யோசனையில் உள்ளார். வேதனையிலும் விரக்தியிலும் இருக்கும் அவரை தனித்து போக அனுமதிக்கவும் முடியாது. அதே சமயம் அறைக்குள் அடைத்து வைத்து அவருக்கு காவல் போடவும் முடியாது. எதிரி என்னை நம்பி அரசியாரை அனுப்ப தங்களுக்கு தயக்கம் இருக்கலாம். ஆனால் நான் உங்களுக்கு வாக்களிக்கிறேன் தேவி. இத்தனை வருடங்களாக தங்களது மைந்தனை எப்படி பாதுகாத்து வந்தேனோ அதைவிட அதிக சிரத்தையுடன் அரசியாரையும் நான் அழைத்துச் சென்று வருவேன் தேவி. அடியனுக்கு அனுமதி உண்டா என்று வேண்டி நின்றான். மகாராணி வருத்தம் கலந்த சிரிப்போடு, அவசியம் சென்று வா மகனே. ஆதித்யன் விஷயத்தில் மட்டும்தான் உன்னை நான் நம்ப மாட்டேன். மற்றபடி உன் நேர்மையிலும் கண்ணியத்திலும் எனக்கு துளி கூட சந்தேகம் இல்லை. பெண்களை பணயமாக்கி வீரத்தை காட்டுபவன் நீ அல்ல என்பது எனக்கு நன்கு தெரியும். அதே சமயம் ஆதித்யனை பழிவாங்குவதற்காக அவனது மனைவியை மாய்க்க நீ எண்ணியிருந்தால் அதை அந்த மாளிகையில் வைத்தே செய்திருக்கலாம். இத்தனை தூரம் வந்து அவளது உயிருக்கு உத்தரவாதம் ஏற்றுக்கொண்டு இனி அந்த காரியத்தை நீ செய்ய அவசியமில்லை. பத்திரமாக அவளை அழைத்துச் சென்று வா அப்பா. உனது சாந்தமான சாமர்த்தியமான பேச்சு கவலையுற்றவர் மனதை சமாதானப்படுத்துவதை பல சமயங்களில் கண்டிருக்கிறேன் நான். அதே போன்று உனது திறமையை பயன்படுத்தி என் மருமகளுக்கும் ஆறுதல் சொல்லி அழைத்து வா வருணா என்று கேட்டுக்கொண்டார். மகாராணிக்கு தலையசைத்து ஒப்புதல் தெரிவித்த வருணன் அவரிடம் ஏதோ ஒன்று கேட்க வாயெடுக்க, பிரபாவதியே அதை புரிந்து கொண்டு,
பயம் வேண்டாம் வருணா. ஆதித்யனிடம் இவ்விஷயத்தை தெரியப்படுத்த மாட்டேன். தெரிந்தால் அவன் கோபப்படுவான் என்று நான் அறிவேன். நீ தைரியமாகச் செல் மகனே. சீக்கிரம் கோட்டைக்கு திரும்பிவிடுங்கள். வரும்போது ஸ்வர்ணிகாவின் மனது தெளிவு பெற்று அவள் நிம்மதியுடன் திரும்பி வர வேண்டும். அது உனது பொறுப்பு என்று கூறி வருணனை அனுப்பி வைத்தார்.